சேலம் கண்ணங்குறிச்சி அரசு பள்ளி வகுப்பறையில் 2 மாணவர்களை பாம்பு கடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். தற்போது அந்த 2 மாணவர்களின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? பாம்பை பிடிக்க அங்கு என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விவரங்கள். சேலம் கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று காலை மாணவர்கள் வழக்கம் போல் பள்ளிக்குள் சென்றுள்ளார்கள். அப்பொழுது 11ஆம் வகுப்பு பயிலும் கவின்குமார், மணிபாரதி ஆகிய 2 மாணவர்களும் வகுப்பறையை திறந்து உள்ளே சென்ற போது பாம்பு இருப்பது தெரியாமல் பாம்பை மிதித்துள்ளார்கள். அப்பொழுது 2 மாணவர்களையும் பாம்பு கடித்தது. உடனடியாக ஆசிரியர்கள் 2 மாணவர்களையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள். தற்பொழுது 2 மாணவர்களும் உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நன்றாக இருப்பதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது 2 மாணவர்களும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பள்ளியில் முறையாக பராமரிப்பு இல்லாமல் புதர்மண்டி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பாம்புகள் உள்ளே வருவதாகவும் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாகவும் அந்த பகுதியில் இருக்க மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பள்ளி வளாகத்தை சுற்றி அதிக அளவில் முட்புதர்கள் நிறைந்து அதிக அளவில் இருப்பதால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், இது மட்டும் இல்லாமல் பள்ளியை சுற்றி அதிக அளவில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும், இது மட்டும் இல்லாமல் குப்பைகள் அந்த பகுதிகள் அதிக அளவில் இருப்பதாகவும், சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முறையாக பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுதான் காரணம் என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு தற்பொழுது பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 மாணவர்களும் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு முறையான சிகிச்சை மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அளிக்கப்பட்டு வருகிறது. எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்றாக உடல்நலம் நன்றாக இருப்பதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் சேலத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் சொல்லலாம். பள்ளி வளாகத்திற்குள் 2 மாணவர்களை பாம்பு கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.